எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டோங்கிற ஆப்பு. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கிராசரிஸு, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. டோர் டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கான கதைக்குள்ளே நம்ம போகலாம். ரோஜா செடியில் தேன். சிறுவர்கள் கதை. த பாய் அண்ட் த ரோஸ் பீ. ஒரு மிகப்பெரிய மலையில் இருக்கிற காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு வயசான தாத்தாவும் அவரோட குட்டி பேரனும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க வாழ்கிற இடம் மேடு பள்ளம் நிறைஞ்ச மலைப்பகுதிங்கிறதுனால விவசாயம் செய்ய போதுமான நிலம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்குங்கிற நிலைமை இருந்துச்சு. அப்போ தான் அந்த மலைக்கடியில் இருந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு இந்த மலை கிராமத்தில் இருந்து எல்லாரும் போனாங்க. அந்த குட்டி பையனும் அவனோட தாத்தாவும் கூடவே திருவிழாவுக்கு போனாங்க. அப்படி போகிறப்ப அந்த குட்டி பையன் ஒரு ரோஜா செடியை பார்த்தான். மலையில் இந்த மாதிரி ரோஜா செடியை பார்க்காம இருந்த அந்த பையனுக்கு அந்த ரோஜா ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. உடனே அந்த ரோஜா செடியை தன்னோடு எடுத்துகிட்டு போகணும்னு அவங்க தாத்தா கிட்ட சொன்னான். உடனே அந்த தாத்தா ஒரு சட்டியில் நிறைய மண்ணள்ளி அதுக்குள்ளே அந்த ரோஜா செடியை வச்சு எடுத்துக்கிட்டாரு. திருவிழா நடந்து முடிஞ்சதும் எல்லாரும் தங்களோட மலை கிராமத்துக்கு போனாங்க. ரோஜா செடியை தன்னோட எடுத்துகிட்டு வந்த அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு வெளியிலேயே நட்டு வச்சான். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரோஜா செடி பெருசாக வளர்ந்துச்சு. அந்த பதியம் போட்டு நிறைய செடி வச்சு நிறைய ரோஜா செடி வளர்க்க ஆரம்பித்தான். அப்படி தான் ஒரு நாள் அந்த ரோஜா செடியில் ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தா அந்த பையன். அதை பிடிச்சு அடிக்க பார்த்தா அந்த பையன். ஆனால் அந்த பூச்சி அவன் கையில் கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியாத அந்த பையன் தன்னோட தாத்தா கிட்ட போய் சொன்னான். அந்த பூச்சியை பார்த்த அந்த தாத்தா சொன்னார், இது தேனி, இது பூவில் இருக்கிற தேனை எடுத்து சேமித்து வைக்கும், அது ரொம்ப நல்ல மருந்துன்னு சொன்னார். உடனே அந்த ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி செஞ்சு வச்சான். அதில் நிறைய தேனி வந்து வசிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச காலத்தில் அந்த பெட்டி நிறைய தேன் சேமிக்க ஆரம்பிச்சது. அந்த தேனீக்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிட்டு போன தேனீக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் தேன் எடுக்க போச்சுங்க. அப்போ அங்கே இருந்த குழந்தைகள் சிலரை கொட்டிடுச்சு. அதனால் கோபமான கிராமத்துக்காரங்க அந்த தாத்தா கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அப்போ தான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தொற்று நோய் வர ஆரம்பிச்சிச்சு. காட்டில் மூலிகைகளை வச்சு வைத்தியம் பார்த்தும் எல்லாரும் குணமாகவே இல்லை. நோய் வர ஆரம்பித்ததும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வேட்டைக்கு சரியாக போக முடியல. அதனால் நிறைய வீட்டில் பட்னி இருந்தாங்க. இதை கேட்ட அந்த பையனுக்கு மூலிகை மருந்தோட தேன் கலந்து தன்னோட கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செய்ய பயன்படும்னு நினச்சான். அந்த தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தன்னோட தாத்தா கிட்ட கொடுத்தான். அதை எடுத்து மருந்தோடு கலக்கி கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செஞ்சார் அந்த தாத்தா. தேன் கலந்த மூலிகை மருந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுத்துச்சு. அதனால் எல்லாரும் மறுபடியும் திடகாத்திரமாக மாறினாங்க. எல்லாரும் மீண்டும் காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க. அவசரப்பட்டு அந்த தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டோமேனு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் அந்த தாத்தா கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டாங்க.